ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லீட் கோட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ஜோவோ செகண்ட் ரவுண்டில் கேட்ட ஒரு கொஷின், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் லெவல் கொஷின் தான், ஸ்டாக் யூஸ் பண்ணி. பட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் வந்து ஈஸி தான். ஸோ அது வந்து நம்ம இப்போ கொஷின் பார்த்துடலாம் எப்படின்னு. இதுதான் வந்து நம்ம கொஷினே வந்து பார்த்திங்கன்னா டீகோட் ஸ்ட்ரிங், ஓகேவா? இது வந்து ஒரு மீடியம் லெவல் கொஷின். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு என்கோடட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதை டீகோட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க, ஓகேவா? பேசிக்காக வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை இங்கேயே சொல்லிட்டாங்க. கே ஆஃப் என்கோடட் ஸ்ட்ரிங் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ கேன்றது இங்கே நம்பர், ஓகேவா? ஸோ வந்து கே நம்பரு அண்ட் வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து அந்த ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எக்ஸாக்ட்லி கே டைம்ஸ் வந்து நம்ம அந்த உள்ளே இருக்க ஸ்ட்ரிங் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டீகோட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இங்கே, ஓகேவா? ஸோ கே வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் மெயினான பார்ட்டு, யூ மே அஸ்யூம் தட் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் ஆல்வேஸ் வேலிட். ஸோ ஸ்ட்ரிங் வந்து எப்போவுமே வேலிடாக தான் இருக்குன்றாங்க. வேலிடானா லைக் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுன்ட்டாங்க. கே பிராக்கெட் என்கோடட் ஸ்ட்ரிங் வந்து வேலிடாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த ஒரு பேர்டன் வந்து நம்ம கிடையாது இப்போது, ஓகே, பிரச்சனை இல்லை. பேசிக்காக அதுதான், ஒரிஜினல் டேட்டா டஸ் நாட் கண்டெயின் any digit and the digits are only for repeated numbers. ஓகே, ஸோ அதுதான் லைக் வந்து எப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த ப்ராக்கெட்ஸோடு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க பேசிக்காக, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே வந்து 3A 2BC கொடுத்துருக்காங்களா? ஸோ பேசிக்காக நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, 3A அப்போ வந்து ஏவை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும், 2BCயை வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்புட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற 2Cயை வந்து அதை 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும், Cயை. ஸோ அது வந்து ACCன்னு ஆகிடும் அந்த இடத்துல, கரெக்டாக ACCன்னு ஆகிடும். மறுபடியும் அந்த ACCயை வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும், 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம போர்டில் ஒரு கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து இன்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3ABCன்னு இருக்குது, 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது, கரெக்டாக, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி யோசிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட்ஸ் வந்தாலே வந்து மேக்ஸிமம் ஸ்டாக்காக தான் இருக்கும். அது நான் பார்த்த வரைக்குமே வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் வந்தாலே வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, ஓகே, இதில் ஸ்டாக் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ வந்து இதில் வந்து நான் ஸ்டாக் யூஸ் பண்ணுறேன், ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்டு டிஜிட்ஸ் அண்டு லெட்டர் காம்பினேஷனாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டாக்கில் வந்து பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைக் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேபி நம்ம வந்து 2 ஸ்டாக் யூஸ் பண்ணலாம் இதில், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வந்து நம்பர் இது பண்ணுற மாதிரி, அடுத்த ஸ்டாக் வந்து லெட்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகேவா, அதனால் வந்து நான் வந்து 2 ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறேன். சரி, ஓகே, 2 ஸ்டாக் யூஸ் பண்ணுறோன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஸோ பேசிக்காக நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி தான் கொண்டு வரணும், ஏபிசி ஏபிசி ஏபிசி, கரெக்டாக? ஸோ இதுதான் எனக்கு வரணும் ஆன்சரில். 3 டைம்ஸ் நான் அதை வந்து இது பண்ணணும். சரி, ஓகே. அப்போது நான் வந்து நம்பர் வரும்போது நான் ஏதோ ஒரு இம்பேக்ட் பண்ணணும், கரெக்டாக? அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம இங்கே பேசிக் ஐடியா இதில் என்னென்னு பார்த்தோன்னா, நம்பர் இருக்கும்போது நம்பரை வந்து நான் எடுத்து வச்சுக்கணும். நம்பர் வரும்போது ஓப்பன் க்ளோஸ் வரும்போது ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எத்தனை டைம்ஸ் நம்ம கையில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து நான் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேசிக் ஐடியா, ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் 2 ஸ்டாக் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு, ஜஸ்ட் ஃபார் வந்து அந்த கிளியராக போடுறதுக்காக நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுன்னு ஆயாச்சு. 1 யூஸ் பண்ணால் 2 யூஸ் பண்ணால் 2 யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவ்வளோ பெரிய லாஸ்லாம் ஆக போகிறதில்ல. ஸோ வந்து நம்ம வந்து 2 ஸ்டாக் யூஸ் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து நம் ஸ்டாக்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் அதில் நம்பர்லாம் மெயின்டைன் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்ட்ரிங் ஸ்டாக்,
str stack. இதில் வந்து நான் வந்து அந்த ஸ்ட்ரிங் எல்லாமே நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து நான் என்னோடய ஐடியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் வந்த உடனே நான் வந்து நம்பர் எடுத்து நான் இதில் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோடய ஒரு ஐடியாலஜி. அதுக்கப்புறம் வந்து லைக் இந்த ஒரு ஒன்று ஐட்ரேட் பண்ணுவோம்ல, ஐட்ரேட் பண்ணும்போது நம்பர் எடுத்து நம் ஸ்டாக்கில் போட்டுக்கிறோம். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது நான் என்ன பண்ணணும்? ஓகேவா? ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது நான் வந்து இது எல்லாத்தையுமே எனக்கு தனித்தனியாக கிடைக்கிற அந்த கேரக்டர் வந்து நான் வந்து கன்கேட்னேட் பண்ணிட்டே வரணும் மொத்தமாக. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஓப்பன் ப்ராக்கெட் வந்தோடனே நான் வந்து என்னோடய ஸ்ட்ரிங்கை வந்து ரெடியாக வச்சுப்பேன். ஸ்ட்ரிங் எஸ் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரிங் எஸ் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு, அதை நான் ரெடியாக வச்சுப்பேன். ஸோ அடுத்து வந்து எனக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ ஏபிசி இது எல்லாமே கன்கேட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சுருவேன். ஸோ கடைசியாக எனக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது என்ன வரும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி இப்படி எனக்கு இருக்கும் அந்த ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஆக்சுவலாக இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் வந்த உடனே நமக்கு வந்து ஸ்ட்ரிங் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? அண்ட் வந்து எத்தனை இது பண்ண போகிறோன்றதை நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இத்தனை நேம் ரிப்பீட் பண்ண போகிறோம் அப்படின்றத தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நம்ம கையில் ஃபுல் ஸ்ட்ரிங் கிடச்சிச்சு, க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா எதுவுமே கிடையாது, இங்கே ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரிங்கும் இல்லை, ஒன்றும் கிடையாது, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கையில் ஸ்ட்ரிங்கு ரெடியாக இருக்குது, நம்ம வந்து நம் ஸ்டாக்லேருந்து நம்ம வந்து பாப் பண்ணி எடுத்து அத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணால் போதும். கரெக்டாக? ஸோ வந்து லைக் என்ன இது ப்ரோ யூஸே இல்லையா அதுக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த இன்புட்டுக்கு யூஸ் இல்லை. பட் வந்து நான் இன்னொரு இன்புட் காட்டுறேன், அதுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரிங்க்கு பார்த்தோன்னா அது அதோட முடிஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட வந்து லைக் லேட்டஸ்ட்டு ஸ்ட்ரிங் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? நம்ம புஷ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம லேட்டஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபுல் ஸ்ட்ரிங் இருக்குது நம்மகிட்ட, தனி நம்பரும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பாப் பண்ணி நம்ம வந்து அத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம், ஏபிசி அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த இன்புட்டு வந்து ஸ்டாக்கே யூஸ் பண்ண தேவையில்லையே வரும், நம்ம அசால்ட்டாக நார்மலாக பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி தோணும். பட் அவங்க இன்புட்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட்டை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், 2 ஸ்டாக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இங்கே வந்து நம்மளோட டிசைட் அவுட்புட்டே வந்து இது தான். கரெக்டாக? ஸோ எப்படின்னா 2 இருக்குது, 2Bனா 2 டைம்ஸ் B, ஸோ 2B வரும். அதுக்கப்புறம் வந்து ஏபிபின்னு இருக்கும் உள்ள. கரெக்டாக? ஸோ ஏபிபின்னு இருக்குது. ஸோ அதை வந்து நான் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன், ஏபிபி ஏபிபி ஏபிபி. ஸோ இதுதான் நம்மளோட டிசைட் அவுட்புட். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து நம்ம அதே மாதிரி ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்பர் வரும்போது நான் ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணுன்னா நம் ஸ்டாக்கில் வந்து நம்பரை தூக்கி போடணும் உள்ள. ஸோ அடுத்து வந்து நான் ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது என்னோடய ஸ்ட்ரிங்கை வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸ்ட்ரிங் எஸ், ஓகே, ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு எம்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கன்கேட்னேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கன்கேட்னேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு எனக்கு ஒரு நம்பர் வந்துடுச்சு அடுத்து. கரெக்டாக? ஸோ ஏன்னு கன்கேட்னேட் பண்ணி நான் வச்சுருப்பேன். சரி, ஓகே, ஏ அப்படி சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து டக்குன்னு ஒரு நம்பர் வரும்போது, ஸோ நான் அந்த நம்பர் வரும்போது நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அதை நான் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்டாக்கில் வந்து ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அகெயின் வந்து எனக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் மறுபடியும் ஒன்று வந்துடுச்சு. ஓகே, ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது நான் என்ன பண்ணணும்? என்னோடய ஸ்ட்ரிங்கை நான் ரெடி பண்ணணும். கரெக்டாக? இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது நம்ம ஸ்ட்ரிங் ரெடி பண்ணோம்ல. ஸோ நான் ஸ்ட்ரிங்கை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஸ்ட்ரிங் இருக்குது ஏற்கனவே, அதை நான் வந்து லூஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா அது எனக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், அது இதில் வந்து நான் போட்டு வச்சுப்பேன், ஸ்ட்ரிங் ஸ்டாக்கில் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் ஆகிடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரிங்கை மறுபடியும் பழையபடி ரெடி பண்ணுறேன். எனக்கு எதுவும் லாஸ் ஆகலை, நான் ஸ்ட்ரிங் ஸ்டாக்கில் போட்டு வச்சிட்டேன் ஏவை. ஸோ மறுபடியும் நான் வந்து பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ பி இருக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துச்சு இப்போது. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது ஆக்சுவலாக இது பிக்கான க்ளோஸ் ப்ராக்கெட்டு. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து நம் ஸ்டாக்கில் வந்து நம்ம வச்சுருக்கோம், ஸ்ட்ரிங் ஸ்டாக்கில் ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம், அதை விட்டுருங்க. இப்போ எனக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது நான் பேசிக்காக நான் என்ன பண்ணணும்? க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த ஸ்டாக்லேருந்து நம்பர் எடுத்து அத்தனை டைம்ஸ் என்கிட்ட ரெடியாக இருக்கிற ஸ்ட்ரிங்கை ரிப்பீட் பண்ணணும். நம்ம போன இன்புட்டில் அதானே பண்ணோம். ஸோ அதே மாதிரி
நான் வந்து பாப் பண்ணும்போது எனக்கு வந்து அப்பர் மோஸ்ட்டில் வந்து 2 தான் இருக்குது. ஸோ 2 தான் எனக்கு பாப் ஆகும் கரெக்டாக. ஸோ நம் ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணிவிட்டு அத்தனை டைம்ஸ் நான் அதை ரிப்பீட் பண்ணணும். எப்படி பி பி 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிப்பீட் பண்ணிவிட்டு இங்கே தான் மெயினான பார்ட்டு. ஸோ ரிப்பீட் பண்ணிட்டோம் நம்ம. பண்ணிவிட்டு லைக் இந்த ஸ்ட்ரிங் ஸ்டாக்கில் நமக்கு இந்த ஒரு இது இருக்குல்ல, ஆக்சுவலாக இதை நான் வந்து டபுள் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து எனக்கு பிபின்னு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு பிபின்னு ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ பிபின்னு ஆகிடுச்சு எனக்கு. அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், இந்த ஏவை வந்து ஆல்ரெடி நான் ஸ்டாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஏவை எடுத்து நான் இதில் போடணும்ல. அப்போ தானே வந்து லைக் அதான் மிச்சம் இருக்க பாட்டை இதோட கன்காட்டினேட் பண்ணணும்ல, பேசிக்காக அதுதான். ஸோ வந்து நான் வந்து ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த பிபி கூடவே வந்து முன்னாடி கன்காட்டினேட் பண்ணி விட்ருவேன். ஏபிபி அப்படின்னு வந்துடும். ஸோ எனக்கு வந்து இந்த ஹோல் இதுக்கு பதிலாக வந்து ஏபிபின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஜஸ்ட்டு இது வந்து இமேஜினேஷன் தான். ஓகேவா? ஸோ இப்படி இருக்குது. ஓகேவா? ஏபிபின்னு இருக்குது. ஸோ 2 வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ ஏவும் முடிஞ்சிருச்சு. எடுத்தாச்சு, நம்ம எடுத்து கன்காட்டினேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ வந்து நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் இன்புட் மாதிரியே வந்துச்சு பார்த்தீங்களா ஆன்சரு. ஐ மீன் அந்த ப்ராசஸ் வந்துடுச்சுல்ல. ஸோ இப்போ மறுபடியும் வந்து லைக் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இருக்கும் போது இதெல்லாம் நடக்குது கரெக்டாக. இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இருக்கும்போது நான் வந்து இதை நான் சால்வ் பண்ணிட்டேன். 2பியை வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது, அதாவது லாஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு அது வரும்போது அந்த மொத்த இதுவும் க்ளோஸ் ஆகுது. அப்போ நான் வந்து மொத்தத்தையும் நான் வந்து இப்போ நான் சால்வ் பண்ணணும். அதே தான் பேசிக்காக அந்த லாஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு இப்போ எனக்கு ரெடியாக இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து இது கரெக்டாக ஸ்ட்ரிங் எஸ்ஸில் இருக்கும் பேசிக்காக. ஸோ அந்த ஸ்ட்ரிங் எஸ்ஸில் வந்து லைக் இந்த நம்பர் 3 வந்து நான் வெளியே பாப் பண்ணிவிட்டு அதை 2 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணிடுவேன். ஏபிபி 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 அப்படி சொல்லிட்டு. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து நம்ம கோடில் பார்க்கும்போது இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். அண்ட் வந்து இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் பதிலாக ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் ஏன்னு சொல்லிட்டு நான் கோட் பார்க்கும்போது நான் தெளிவாக பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக்காக வந்து நமக்கு என்ன வேணும், ஆக்சுவலாக 2 ஸ்டாக் வேணும் கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்டீஜராக இருக்கணும் பேசிக்காக. ஏன்னா அந்த நம்பரை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. ஓகேவா? இன்டீஜர் நம் ஸ்டாக்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ ஸ்டாக். ஓகே. ஸோ இதேமாதிரி வந்து நமக்கு இன்னொரு ஸ்டாக் வேணும். அதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங் எல்லாமே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் அதே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரிங் பில்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்ட்ரிங் பதிலாக. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இங்கே நிறைய வந்து அப் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதால புது ஸ்ட்ரிங்காக தான் அது வந்து க்ரியேட் ஆகும். இம்யூட்டபிள்ன்றதால ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ண முடியாது. பட் ஸ்ட்ரிங் பஃபர் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மியூட்டபிள். ஸோ மியூட்டபிள்ன்றதால அது ஆக்சுவலாக ஒரே ஸ்ட்ரிங்கே மாடிஃபை பண்ண முடியும் நம்மளால். ஸோ பேசிக்காக வந்து லைக் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் இதில் வந்து பெருசாக ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. பட் அது வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு மேனர். ஓகேவா? ஸோ இன்டர்வியூவில் வந்து நம்ம காமிச்சிக்கலாம் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் பேசிக்காக. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த இம்பேக்ட்டும் கிடையாது. ஓகே. ஸோ வந்து இது ரெண்டும் ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன வேணும், பேசிக்காக நான் என்னத்தை மெயின்டைன் பண்ணுவேன், டிஜிட்டை வந்து ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுவேன் கரெக்டாக. ஸோ இன்ட்டு நம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அது எனக்கு வேணும். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா ஆன்சர், அதாவது லைக் அந்த ஸ்ட்ரிங் வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன் கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் ஆன்சர் அப்படி வச்சுக்கலாம். நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே. ஸோ பேசிக்காக நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்டாக் இருக்குது. நம்முன்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா டிஜிட் எடுத்து உள்ளே நம் ஸ்டாக் உள்ளே போடுறதுக்கு. ஸ்ட்ரிங் பில்டர் ஆன்சர், அதாவது ஆன்சரை வந்து எடுத்து நம்ம நம் ஸ்டாக் உள்ளே போகிறதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று ஐட்ரேட் பண்ணுவோம் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில். ஓகேவா? ஸோ ஃபார்
ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இப்போ ஒன்று ஒன்றா ஐட்ரேட் பண்ணுறோம் இதில், கரெக்டாக? ஸோ ஐட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன பார்த்தோம்? நான் நம்பர் வரும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணணும், ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணணும், க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அது வந்து நம்ம இதில் அப்படியே போடுவோம். நம்பராக இருக்கும் போது ஒரு ஆக்ஷன் பண்ணணும், அதாவது கேரக்டர் டாட் இஸ் டிஜிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ பேசிக்காக இது வந்து டிஜிட்டாக என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடும். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட் இருந்ததுன்னா, கரெக்டாக? எல்ஸ் இஃப் சி ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருந்ததுன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணணும் ஏதோ ஒன்று. மறுபடியும் லைக் க்ளோஸ் ப்ராக்கெட்டாக இருந்ததுன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஓகே. சி ஈக்குவல் டு க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்ஸ் பார்ட். ஸோ பேசிக்காக வந்து இதில் நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை வந்து பார்ப்போம். நம்பராக இருந்தால் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நம் ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து நம்மளோட கோல். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே, நம் ஈக்குவல் டு, நான் வந்து இது எதுக்கு பண்ணுறேன்றதை சொல்கிறேன், ஓகேவா? நம் இன்ட்டு 10 ப்ளஸ் சி மைனஸ் ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட் வரும்போது ஓகே, 3, 4, 2 அந்த மாதிரி அது வந்தால் ஓகே. 25, 33 அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறது நம்ம? ஸோ அதெல்லாம் நம்ம கன்கேட்டேட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து 0ன்னு இருக்குமா, ப்ளஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் டிஜிட்டாக இருக்க கேரக்டர் இப்போ 33 இருக்குது வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து 3 வரும். ஸோ கேரக்டர் 3 வரும். ஸோ 3 மைனஸ் கேரக்டர் 0 அப்படி பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு 3ன்ற நம்பர் வரும் பேசிக்காக. ஸோ ஆக்சுவலாக 3யோட இது வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து என்னென்னவோ இருக்கும், என்ன நம்பர் எனக்கு தெரில, 42, 43 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ஸோ மைனஸ் 0வோட ஆஸ்கி வேல்யூ, 2 ஆஸ்கி வேல்யூ மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக நமக்கு 3 அப்படின்ற ஒரு நம்பர் வந்துடும். ஸோ இதை வந்து நான் எடுத்து நம் ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுதான் பேசிக்காக நம்பர் டிஜிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து நான் இதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக வந்து புஷ் பண்ணுறோம், கரெக்டாக? ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது இது வரைக்கும் கிடைச்ச நம்பரை வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். அதை புஷ் நம்ம பண்ணிவிடுவோம். நம் ஸ்டாக் டாட் புஷ் நம். சரி, புஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம கிளியர் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம அடுத்து இன்னொரு ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது இன்னொரு நம்பர் அதுக்கு முன்னாடி இருக்கும்ல. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுறோம், அவ்வளோதான். நம் ஸ்டாக்கில் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு, பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இப்போது அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அதை எடுத்து வச்ச மாதிரி நம்ம வந்து இது வரைக்கும் கிடச்சிருக்க ஆன்சரையும் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக? ஏன்னா வந்து லைக் நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல போர்டில், ஆக்சுவலாக வந்து அந்த ஏன்றது வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம ஆன்சரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே இந்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்றதை நம்ம போட்டு வச்சுருப்போம் ஆன்சரில். ஸோ மறுபடியும் ஒரு டிஜிட்டு வந்து தனியாக ப்ராசஸ் ஆகும், அது வேறு. மறுபடியும் ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது ஆக்சுவலாக ஆன்சரில் இந்த ஏன்னு இருக்கும். ஸோ அந்த ஏ வந்து ஃபஸ்ட் நம்ம புஷ் பண்ணோம்ல, உள்ளே எடுத்து வச்சுக்கணும்ல தனியாக. ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, அது நேம் என்னது, நம் ஸ்டாக் நேம் வச்சுனா ஸ்ட்ரிங் ஸ்டாக். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் ஸ்டாக்கில் வந்து நம்ம புஷ் பண்ணிடலாம். எதை புஷ் பண்ணுறோம், ஆன்சரை புஷ் பண்ணுறோம். ஆன்சரை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி விட்ருவோம். நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே. ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் தான் பண்ணணும், பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் வந்தக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டோம், அது வேறு. ஆன்சரையும் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டோம், ஒன்றுமே இல்லை. ஸோ அடுத்து எனக்கு ப்ராக்கெட்ஸ்குள்ளே வர்றது எல்லாமே வந்து கன்கேட்டேட் ஆகணும்ல. ஸோ பேசிக்காக எனக்கு வந்து இந்த இடத்துல டிஜிட் வந்தால் இது ஒர்க் ஆகும், ஓப்பன் ப்ராக்கெட் வந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும், க்ளோஸ் ப்ராக்கெட் வந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கேரக்டர்ஸ்லாம் வந்தால் இது எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும், கரெக்டாக? ஸோ வந்து நான் ரெடி பண்ணி வச்ச ஆன்சரில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்பெண்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் பஃபரில் ஆன்சர் டாட் அப்பெண்ட் மெத்தட் இருக்குது.
இது வந்து சேம் ஸ்ட்ரிங்கையே தான் மாடிஃபை பண்ணோம், புது புது ஸ்ட்ரிங் க்ரியேட் ஆகாது. அதுக்கு தான் மெயினாக ஸ்ட்ரிங் பில்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அப்பன் பண்ணி விட்ருவோம் கேரக்டர் ஒரு வாட்டியும். ஓகே, ஸோ இப்போ வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம போர்டில் பார்த்தோம்ல, க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது நம்ம என்ன பண்ணோன்னா நம் ஸ்டாக்லேருந்து நம்ம எடுத்தோம் நம்ம. ஸோ அது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணுன்றது வந்து லேட்டஸ்ட்டாக நம் ஸ்டாக்கில் இருக்கும், டாப்பில் தான் இருக்கும், அந்த ஸ்டாக்கோட டாப்பில். ஸோ நமக்கு லேட்டஸ்ட்டான ஸ்ட்ரிங்கும் வந்து சியில் தான் இருக்குது, ஐ மீன் ஆன்சரில் தான் இருக்குது. ஆன்சரில் தான் எல்லாத்தையும் அப்பன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு க்ளோஸ் வரும்போது, கரெக்டாக. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து அது ஸ்ட்ரிங்காக மாற்றிடுவோம். ஓகேவா, ஸ்ட்ரிங் எஸ் டிஆர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் டாட் டு ஸ்ட்ரிங். இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன், ஸோ நான் பஃபர் இது வரைக்கும் ரெடியான இது வந்து நான் பஃபர் ஐ மீன் ஸ்ட்ரிங் பில்டர்லேருந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கில் வந்து ரிப்பீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா, ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பீட்டுக்குள்ளே நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை டைம் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை ரிப்பீட் பண்ணி நமக்கு கொடுக்கும். பேசிக்காக ஃபார் லூப் நம்ம போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம அந்த ஒரு ரிப்பீட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம் பேசிக்காக. ஓகேவா, எப்படின்னா எஸ்டிஆர் டாட் ரிப்பீட்டு எத்தனை டைம்ஸுன்றது வந்து என்னென்னா, நம்ம வந்து லைக் நம் ஸ்டாக்கில் இருக்குல்ல, ஸோ அத்தனை டைம்ஸ் நம்ம வந்து இது பண்ணோம் கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம பாப் பண்ணுறோம் இங்கே, நம் ஸ்டாக் டாட் அத்தனை டைம்ஸ் வந்து எனக்கு இந்த லேட்டஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்து ரிப்பீட் பண்ணணும், லேட்டஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை லேட்டஸ்ட்டு நம்மோட ரிப்பீட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ வந்து நான் ரிப்பீட் பண்ணணும், ரிப்பீட் பண்ணிவிட்டு லைக் அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் பில்டராகவே நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஐ மீன் நம்ம ஆன்சர்லேயே கூட போட்டுடலாம்ல, எதுக்கு நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கிட்டு. ஓகே, ஸோ ஆன்சர்லேயே வந்து லைக் ஆன்சர் ஸ்ட்ரிங் பில்டர்லேயே வந்து நான் வந்து ரிப்பீட் பண்ணி அதிலே போட்டுக்கிட்டேன் மறுபடியும். அண்ட் இது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், ரிப்பீட் பண்ணி ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும். அதனால் வந்து ஸ்ட்ரிங் பில்டராக நான் போட்டுக்கிறேன், ஸ்ட்ரிங் பில்டராக உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு பேசிக்காக என்ன நடக்குதுன்னா, டூ ஸ்ட்ரிங்காக ஆன்சரை டூ ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு, ஸோ அது ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து லைக் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணமோ அத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதை ஆன்சரில் போட்டுடுறேன், ஸ்ட்ரிங் பில்டராக மாற்றி போட்டுடுறேன் திருப்பி. இதுதான் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, அண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, லைக் ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங் எதாவது இருந்ததுன்னா உள்ளே ஆட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதையும் நம்ம எடுத்து போட்டு விட்ருவோம். ஸோ அது எதுக்கு நம்ம வந்து விடணும். ஸோ அது வந்து எஸ்டிஆர் ஸ்டாக்கில் இருக்குது, எஸ்டிஆர் ஸ்டாக்கில் ஃபைனலாக இருக்கிறது. ஓகேவா, எஸ்டிஆர் ஸ்டாக் டாட் பாப் டாட் அப்பெண்ட் ஆன்சர். ஸோ பேசிக்கலாக அந்த ஏவை வந்து நம்ம பாப் பண்ணுறோன்னா, ஸோ ஏவை வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டு இந்த சிசி நமக்கு வந்து இந்த இடத்துல ரெடி ஆகிருக்குல்ல, 2C வந்து ப்ராசஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு இந்த இடத்துல இந்த லைனில். ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏசிசின்னு இருக்கும் இந்த இன்புட் படி பார்த்தோன்னா. ஓகேவா, ஸோ அண்ட் வந்து லைக் ஏசிசின்னு இருக்குமா, அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் வரும்போது வந்து நமக்கு ஐ மீன் அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது நமக்கு வந்து மிச்சதும் ப்ராசஸ் ஆகிடும். ஸோ மறுபடியும் வந்து லைக் ஸ்ட்ரிங்காக பஃபரை ஸ்ட்ரிங்காக மாற்றி லைக் இது எல்லா ப்ராசஸுமே வந்து இதில் நடந்துடும். 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி மறுபடியும் வந்து லைக் லேட்டஸ்ட் ஆன்சரை வந்து அதுக்குள்ளே போட்டு, இப்போ ஆன்சர் தான் வந்து லேட்டஸ்ட் ஆன்சரை கடைசியாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு கரெக்டாக. ஸோ பேசிக்காக அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஐ மீன் ரிட்டர்ன் ஆன்சர். இது ஒரு ஸ்ட்ரிங் பஃபர்ன்றதால நம்ம ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங், சாரி நான் பஃபர் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக அது பில்டரு. ஸோ ஸ்ட்ரிங்காக நம்ம ரிட்டர்ன் பண்ணோமா, ஸோ 2 ஸ்ட்ரிங் போட்டு அந்த ஆன்சரை வந்து ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ பேசிக்காக அவ்வளோதான். இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கேரக்டர் அரேவை அதை மாற்றணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். டு கேரக்டர் அரேவாக மாற்றி நம்ம ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, சப்மிட் பண்ணிடலாம்.
ஓகே, அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து அடுத்தடுத்த டாபிக், அடுத்தடுத்த லீட் கோட் கொஷின்ஸ் எதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நிறைய போடாமல் தான் வச்சுருக்கேன், ஓகேவா. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோ போடுறதுக்கு. அண்ட் இனிமேல் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும், ஓகேவா. நிறைய டாபிக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, எல்லாமே கண்டிப்பாக போடுவேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ், பை.